ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே சிமனா தேவ சபையின் சார்பாகவும் மறுரூபமாக்கும் ஊழியத்தின் சார்பாக தேவ வார்த்தை உங்களோடு கூட கொடுத்து கொண்டிருக்கிறேன். நாங்கள் ஒரு பத்திரிகை போட்டு கொண்டிருக்கிறோம். பல வருடங்களாக நிறுத்திய அந்த பத்திரிகை திரும்பவுமாக தேவ கிருபையினாலே அதை அச்சிட்டு வெளியிடுகிறோம். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது என்று சொல்லி விருப்பம் உள்ளவர்கள் அந்த பத்திரிகையை நீங்கள் எழுதுங்கள். எழுதி போஸ்ட் கார்டில் போடுங்க. அப்படி ஃபோனில் சொல்லுங்கள் உங்கள் விலாசத்தை. உங்களுக்கு இலவசமாய், சந்தா இல்லாதபடி இலவசமாய் அதை உங்களுக்கு நாங்கள் அச்சிடுகிற காலம் முழுவதும் வந்து கொண்டே இருக்கோம். அதற்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். சபைக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே கூட தானியேலின் காரியம் ஜெயமாய் முடிந்தது என்று சொல்லி தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் 28வது வசனத்தில் சொல்லப்பட்ட அந்த வசனத்தின்படி தானியேலுடைய காரியம் ஜெயமாய் முடிவதற்கு காரணம் என்ன, அவருடைய காரியம் ஜெயமாய் முடிவதற்கு காரணம் என்ன என்று சொல்லி இந்த நாட்களில் நான் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒன்று, தானியேலுடைய காரியம் ஜெயமாய் முடிவதற்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் வாசிக்கும் போது அவனுக்குள் விசேஷித்த அபிஷேகம் இருந்தது. விசேஷித்த ஆவியானவர் அவனோடு கூட இருந்தார். விசேஷித்த ஆவியானவர் சொல்லார், தேவனுடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள் இருந்தபடியினால் அவருடைய காரியங்கள் எல்லாம் ஜெயமாய் முடிந்தது என்று பார்க்கிறோம். இரண்டாவதாக பார்த்தோம், அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தான். 4வது வசனத்தில் நீங்கள் பார்க்கும்போது பல பிரச்சனைகள் அவனிடத்தில், பல குற்றங்களை கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி பலர் அந்த தேசத்தின் ஜனங்களெல்லாம் முயற்சித்தாலும் அவன் தேவனுக்குள்ளாக அவன் உண்மையுள்ளவனாயிருந்தால் ஆதலால் அவனுடைய காரியங்கள் ஜெயமாய் முடிந்தது. இன்றைக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3வது இன்னொரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். தானியேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 7வது வசனம், 10வது வசனம், 11வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு என்று சொன்னால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், அவன் உறுதியாய் இருந்தான் என்று பார்க்கிறோம். ஜெபத்தில் உறுதியாய் இருந்தான். உறுதி. அன்பான தேவனுடைய பிள்ளை, இங்கே நம்ம பார்க்கும்போது எல்லாரும் சொன்னார்கள் ராஜாவை வணங்க வேண்டும் என்று சொல்லி தீர்மானம் எடுத்து, வேற யாரையும் அவன் வணங்கக்கூடாது என்று சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் ராஜா அந்த பத்திரத்தில் கையெழுத்து போட்டார் என்று அறிந்தும் அந்த ராஜாவை தவிர வேற யாரையும் வேற எதையும் வணங்கினாலும் அவர்களுக்கு சிங்கக்கெபிலை போடுவார்கள் என்று சொல்லி ஒரு சட்டத்தை ஏற்றி, இந்த தானியேலுக்காகவே ஏற்றிருப்பார்கள் நினைக்கிறேன், ஏற்றி அதில் ராஜா இடத்துல கையெழுத்தும் வாங்கி விட்டார்கள். அந்த பத்திரத்தில் கையெழுத்தும் வைத்து விட்டார்கள். இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை இது தானியேலுக்கு அறிவிக்கப்பட்டது. ஆனால் தானியேல் என்ன செய்கிறான் என்று சொன்னால், அவன் முன் செய்தது போல, அவர் எப்போதும் வழக்கமாய் ஜெபித்தது போல ஒரு நாளைக்கு 3 முறை மேல் அறையில ஏறி ஜன்னல்களெல்லாம் திறந்து எருசலேமுக்கு நேராக தன் கண்களை ஏறெடுத்து ஸ்தோத்திரத்தோடு ஜெபித்தார் என்று பார்க்கிறோம். சத்தமாக தான் ஜெபிக்கிறார். எல்லா நாளும் ஜெபிக்கிறது போல ஜனங்கள் பார்க்குறாங்க. பலிகளைகள் திறந்திருக்கிறது, ஸ்தோத்திர பலி சத்தம் கேட்கிறது, தேவனை அவன் மையப்படுத்தி கொண்டிருக்கிறாரே என்று சொல்லி அவன் பயப்படவில்லை என்று பார்க்கிறோம். அந்த வசனத்தை பார்க்கும்போது தானியேல் என்ன செய்யவில்லையா, கொஞ்சம் கூட என்ன செய்யல. அந்த 10வது வசனத்தை வாசிக்கும் போது அவன் முன்பு செய்தது போல அவனுடைய ஜெபத்தை யாரும் தடை செய்ய முடியல. ஜெபத்திலே உறுதியாக இருப்பதை யாராலும் தடை செய்ய முடியல. அவன் தொடர்ந்து ஜெபிக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபத்திலே உறுதியாக இருக்கிறான். ஜனங்கள் பார்த்தால் ராஜா இடத்துல போய் சொன்னாங்க, ராஜாவே, அவனுடைய உறுதியிலிருந்து அவனை விலக்க முடியல. அவன் ஜெபத்தில் உறுதியாக இருக்கிறான். உபவாச ஜெபத்தில் உறுதியாக இருக்கிறான். அவன் வேண்டுதல் செய்வதில் எல்லாவற்றையும் உறுதியாக இருக்கிறான். ஆண்டவரே, எஜமான் அவனை, ராஜாவை அவனை ஒன்றும் செய்ய முடியல, அவனுக்கு, அதனால் அவனுக்கு ஒரு தீர்ப்பை கொடும் என்று சொல்லி. அன்பான தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் ஜெபத்தில் எப்படி இருக்கிறீங்க? ஜெபத்தில் உறுதியாக இருக்கிறீங்களா? பிரைஸ்லான்னு சபை வைத்திருக்கிறதுனால அந்த சபையில் இருக்கிற விசுவாசிகளுடைய ஜீவியம் எப்படி இருக்கிறது? சபையில் நான் அதிக நாட்கள் ஜெபம் வைத்திருப்போம். சபைக்குள்ளாக செவ்வாய்க்கிழமை வியாதிகளுக்காக உபவாசம் இருந்த ஜெபம், வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபம்,
சனிக்கிழமை உபவாச ஜெபம், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிக்க வரைக்கும் காலையில் சாப்பிடாம உபவாசமே எல்லாருடைய வாழ்க்கையும் இருக்கும். அப்போ இந்த ஜெபத்திற்கு வருகிறவர்கள் 10 மணிக்கு 9:30 மணிக்கு இல்லாட்டி 10 மணிக்கு ஜெபம் வச்சா 1 மணி வரைக்கும் அப்படின்னு சொன்னால் இவங்க கரெக்டாக 12 மணிக்கு வருவாங்க, 1 மணிக்கு போய்கிட்டே இருப்பாங்க. அந்த 2 மணி நேரம் ஊழியக்காரனுக்கு பனிஷ்மெண்ட், நீ கடந்து ஜெபம் பண்ணியான்னு. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். விசுவாசிகள் ஜெபத்தில் உறுதியே கிடையாது. இப்போ உபவாச ஜெபமே கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். நீ ஜெபத்தில் உறுதியாக இல்லாதபடினால உன்னுடைய காரியங்கள்லாம் தோல்வியாக இருக்குது. வேதனைகள் பெரிய கொண்டல்லவா இருக்கிறது. சரியாய் உபவாச ஜெபிக்கிறீங்களா? ஆனால் ஊழியக்காரர்கள் எதுவோ அவர்கள் அந்த நாளை வைத்து அவர்கள் உபவாசம் இருந்து நீங்கள் வருவீங்கன்னு பார்க்குறாங்க. இல்லைன்னா அவங்க ஜெபம் பண்ணிட்டு அவங்கள காத்துக்கொள்கிறார்கள். நல்லா கவனிக்கணும். இதை பார்த்து கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளை, தானியேலுடைய காரியம் ஜெயமாய் முடிவதற்கு காரணம் என்ன? அவன் ஜெபத்தில் உறுதியாக இருந்தான், உபவாசத்தில் உறுதியாக இருந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். யோசித்து பாருங்க. அவன் அப்படியாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உறுதியாக இருந்தான். வேதத்தில் நிறைய வசனங்கள் உண்டு. வசனத்திலே உறுதியாக இருந்தார்கள், உபதேசத்திலே உறுதியாக இருந்தார்கள், அபிஷேகத்திலே உறுதியாய் தரித்திருந்தார்கள், ராபோஜனத்திலே உறுதியாய் தரித்திருந்தார்கள், ஊழியத்திலே உறுதியாய் தரித்திருந்தார்கள். இவைகளெல்லாம் உறுதியை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் எதில் உறுதியாக இருக்கிறீர்கள்? எனக்கு தெரிந்த அநேகர் எனக்கு தெரியும், அவர்கள் பாவத்தில் உறுதியாக இருப்பார்கள், குடியில் உறுதியாக இருப்பார்கள், சண்டை போடுறதுல உறுதியாக இருப்பாங்க. யோசித்து பாருங்க, நீங்கள் எதில் உறுதியாக இருக்கிறீங்க? சினிமாவை பார்க்குற உறுதியாக இருப்பீங்க, வேகமாக ஓடுறது, சீரியல் பார்க்கறது, அதில் உறுதியாக இருப்பாங்க. கரெக்ட் டைமுக்கு போயிடுவாங்க. 1/4 மணி நேரம் தான் இல்லாட்டி 10 நிமிஷம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள உறுதியாக ஓடுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இன்றைக்கு ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளை, தேவன் உன்னிடத்தில் உறுதியை பார்க்கிறார். நீ உறுதியாக இருந்தாயானால் உன்னுடைய காரியம் ஜெயமாய் முடியும். காலையில் ஒரு 4:30 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு, அலாரம் வச்சாது எந்திரிச்சு 5லேருந்து 6 மணி வரைக்கும் விசுவாசி ஜெபிக்கணும். உன் வீட்டில் பாட்டு சத்தம் கேட்கணும். ஊழியக்காரங்க 3 மணி 4 மணிக்கெல்லாம் ஜெபத்தை ஆரம்பிச்சிடுறாங்க, ஸ்தோத்திரம் போட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். அவருடைய காரியங்கள் ஜெயமாய் முடிந்தது. கடன் இல்லாத ஒரு வாழ்க்கைங்க. ஜெபத்தில் அவர் உறுதியாக இருக்கும்போது கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை. கர்த்தருடைய தேவைகளை அவருடைய நீட்ஸ் எல்லாத்தையும் நன்றாக கொடுக்கிறார். யோசித்து பாருங்க. பேதுரு சிறைச்சாலையில் இருக்கும்போது விசுவாசிகள் எல்லாம் ஊக்கத்தோடு ஒருமனப்பட்டு ஒரு ராத்திரியில் உட்கார்ந்து ஒரு வீட்டை தெரிந்து கொண்டாங்க. அந்த வீட்டில் இருந்து ஜெபம்ன்றாங்க. ராம் முழுசும் ஜெபம். ஆண்டவரே, போதகராகிய பேதுருவை நீர் விடுவித்து கொண்டு வர ஆண்டவரே, எங்கள் தேசத்திற்கு அவர் தேவை, ஊழியத்துக்கு தேவை என்று சொல்லி அவங்க உறுதியாக ஜெபித்தாங்க. பாருங்க, உறுதியாக ஜெபிக்கும் போது தூதனை அனுப்பி தேவன் அவரை விடுதலையாக்கி 1ஆம் காவல் 2ஆம் காவல் அப்படியே கடந்து பெரிய ஒரு இரும்பு கதவு இருக்கு, அது தானா திறக்குது. யோசித்து பாருங்க. ஜெபத்தில் தேவன் செய்கிற அற்புதத்தை பாருங்க. அந்த கதவு தானா திறக்குதுங்க. நீ ஜெபிக்காதனால, உபவாசிக்காதனால எல்லா கதவும் அடைச்சு போச்சு. ஆண்டு சொந்தத்தில் ஜெபி, ஆண்டவரே வாசல்கள் திறக்கப்படட்டும் ஐயா. நீ எத்தனை கூட்டத்துக்கு போனாலும், எத்தனை ஊழியக்காரர்களிடத்தில் போய் ஜெபித்தாலும் கூட அந்த காரியம் ஜெயமாய் முடியாது. நீ முழங்கால் நின்றாதான் உன்னுடைய காரியத்தை கர்த்தர் ஜெயமாய் முடித்து கொடுப்பார். உன்னுடைய காரியம் ஜெயமாக வேண்டுமா? உபவாசம் போடு, முழங்கால் போடு. பிசாசு ஓடி போவான், சத்துரு ஓடி போவான். தேவனுடைய பிள்ளையால் இல்லையா, ஒரு சமாதானம் உண்டாகும், ஒரு சந்தோஷம் உண்டாகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஊழியக்காரர் ஜெபிக்கும் போது அப்பொழுது உனக்கு விடுதலை ஆகலாம். ஆனால் நீ ஜெபத்தில் உறுதியாக இல்லை என்று சொன்னால் உனக்கு விடுதலை கிடைப்பது கஷ்டம். தானியேலுடைய காரியம் ஜெயமாய் முடிவதற்கு அவன் ஜெபத்திலே உறுதியாக இருந்தான். அவன் ஜெபத்திலே உறுதியாக இருந்தான். ராஜாவுக்கு பயப்படலை. கர்த்தருக்கு சொன்ன மனுஷருக்கு அவன் பயப்படவில்லை. தன்னை உண்டாக்கிய ஜெயம் கொடுக்கிற தேவனிடத்தில் அவன் உண்மை உள்ளவராக இருந்தான். ஜெபத்திலே உறுதியாக இருந்தான். வேதத்தில் வாசிக்க முடியும். அநேகருடைய வாழ்க்கையை பார்க்கலாம், பரிசுத்தவானுடைய வாழ்க்கையை பார்க்கலாம். அவர் ஜெபத்தில் எப்படியாக இருந்தார்கள். இயேசு கிறிஸ்து நமக்கு முன்மாதிரி. அவர் ஜெபத்தில் எப்படி இருந்தார்? அவருடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருந்தது? யோசித்து பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில் ஜெபம் உறுதியாக இருக்கிறதா? இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. என் காரியம் ஜெயமாய் முடிய வேண்டுமானால், என்னுடைய காரியம் ஜெயமாய் முடிய வேண்டுமானால்
ஆண்டவரை நான் என்ன செய்வது? கத்த சொல்லான்னு ஜெபத்தில் உறுதியாய் தரித்திரு. ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் தனி ஜெபம் கூடி ஜெபிங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வீணான வார்த்தையை பேசாத. வீணான வார்த்தையை பேசினாலும், வீணான வார்த்தையை சிந்தித்தாலும் கூட உன்னுடைய காரியம் தோல்வியாகி முடியும். சிந்தனையிலும் ஜெய வேண்டும், உன்னுடைய பேச்சிலே ஜெய வேண்டும். கர்த்தருடைய பரிசுநாமம் உண்டாடும். கண்களை மூடுவோம். ஆண்டவரே, என்னுடைய காரியம் தோல்வியாக இருக்கிறதுக்கு காரணம், ஆண்டவரே இந்த வேளையில் கூட நான் ஜெபத்திலே உறுதியாக இல்லை, நான் ஜெபத்தில் குறை உள்ளவளாக இருக்கிறேன், குறை உள்ளவனாக இருக்கிறேன். நீ ஜெபித்துப்பார், நீ துதித்துப்பார், ஸ்தோத்திர பலிகளை செலுத்திப்பார். உன் காரியத்தை கத்த ஜெயமாய் வாய்க்க வல்லவராய் இருக்கிறார். அப்படியே கத்த நோக்கி பாருங்க. தானியேலுடைய காரியம் ஜெயமாய் முடிந்தது. காரணம், அவனுக்குள் விசேஷித்த அபிஷேகம் இருந்தது, ஆவி இருந்தது. 2வது, அவன் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தான், உயர்த்தப்பட்டான். 3வதாக இந்த வேளையிலே கூட அவன் ஜெபத்திலே உறுதியாயிருந்தான். அவன் ஜெபத்திலே உறுதியாயிருந்தான். அவனுடைய காரியம் ஜெயமாய் முடிந்தது. தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, நாங்கள் ஜெபத்திலே உண்மையாய் தரித்திருக்க கிருபை தாரும். உபவாசித்து ஜெபிக்கிறதுல ஆண்டவரை உண்மையாய் உறுதியாக இருக்க கிருபை தாரும். உன் காரியங்கள் ஜெயமாய் முடிந்தது என்று நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. அப்படியாக அருமையான பிள்ளைகள் ஆண்டவரே, என்னுடைய காரியங்கள் எல்லாம் ஜெயமாய் முடியட்டும் ஐயா. ஜெபத்திலே உறுதியாக இருக்க கிருபை தாரும். ஜெபத்தின் நிலைகளை விரிவாக்கி கொள்ள கிருபை தாரும். அப்படி செய்து ஜெயம் பெற்று நீ சாட்சியாக நாமும் மயப்பட போதால் முக்க ஸ்தோத்திரம். சாட்சிகளாக நிறுத்தும். இயேசு கிறிஸ்துவின் பலமுள்ள நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே, ஆமென்.